அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 262வது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமான திருக்கச்சூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான். இங்கிருக்கும் இறைவனின் பெயர் கச்சபேஸ்வரர், விருந்திட்ட ஈஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இறைவியின் பெயர் அஞ்சனாட்சி, கன்னி உமையாள் என்றும் அழைக்கப்படுகின்றார். இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது? சென்னை எழும்பூர் செங்கல்பட்டு ரயில் மார்க்கத்தில் உள்ள சிங்கபெருமாள் கோவில் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவஸ்தலம் இருக்கின்றது. சென்னை செங்கல்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் சிங்கபெருமாள் கோவில் சென்று அங்கிருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் சாலையில் திரும்பி ரயில்வே கேட் தாண்டி சுமாராக 1 கிலோமீட்டர் தூரம் சென்றபின் வலதுபுறம் பிரியும் சாலையில் மேலும் 1 கிலோமீட்டர் தூரம் சென்றால் திருக்கச்சூர் ஆலயத்தை அடையலாம். ஊரின் நெடுவிலேயே கோவில் இருக்கின்றது. சிங்கபெருமாள் கோவில் பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஆட்டோ மூலம் செல்வது நல்லது. இல்லாவிடில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு நடந்து செல்ல வேண்டி இருக்கும். இந்த ஆலயத்தின் தலைவரலாற்றை பார்ப்போமா? இங்குள்ள தியாகேசர் அமுத தியாகேசர் எனும் பெயருடையவர். அமுதம் திரண்டு வருவதற்காக திருமால் கச்சப, அதாவது ஆமை வடிவில் இருந்து இறைவனை இந்த ஸ்தலத்தில் வழிபட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. இந்த கோவில் ஆலக்கோவிலாகும். அதனின் கச்சப்பவூர் என பெயர் நாளடைவில் மருவி மக்கள் வழக்கில் கச்சூர் என்றாயிற்று. சுந்தரர் திருக்கழுகுன்றம் வழிபட்டு திருக்கச்சூரை அடைந்து பெருமானை ஆலக்கோயில் அமுதனை தொழுது மதிர்புறத்தே பசியுடன் அமர்ந்திருக்க இறைவன் அந்தணர் வடிவில் வந்து சுந்தரரை அங்கேயே இருக்க செய்து இவ்வூரில் உள்ள அடியார்கள் வீடுதோறும் சென்று உணவு பெற்று வந்து சுந்தரருக்கு இட்டு அவர் பசியை போக்கினாராம். பசி நீங்க பெற்ற சுந்தரர் இறையருள் கருணையை வேந்து முதுவாயோரி எனும் பதிகம் பாடி போற்றினார். முதலில் ஆலக்கோயிலையும் பின்பு மருந்தீசர் கோவிலையும் தரிசிக்க வேண்டும் என்பது மரபு. அமிர்தம் கிடைப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடந்தார்கள். மந்தாரமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி பார்க்கடலை கடையும் சமயத்தில் மந்தாரமலை கனம் தாங்காமல் மூழ்கத் தொடங்கியது. அது கடலில் மூழ்காமல் இருக்க திருமால் ஆமை, அதாவது கச்சப வடிவம் எடுத்து மந்தாரமலையின் அடியில் சென்று மலையை தாங்கி நின்றார். திருமால் இவ்வாறு ஆமை உருவில் மலையின் கனத்தை தாங்கக்கூடிய ஆற்றலை பெற இந்த ஸ்தலத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. ஆமை வடிவத்தில் மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபட்டதால் இந்த ஸ்தலம் திருக்கச்சூர் என்று பெயர் பெற்றது. இந்த ஸ்தலம் ஆதி கச்சேபேசம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஸ்தலத்தில் உள்ள கூர்ம தீர்த்தத்தில் நீராடி பிரதோஷ நாட்களில் கச்சபேஸ்வரரை வணங்கினால் எல்லா தோஷங்களும் நீங்கும். செல்வம், கல்வி, இன்பம் போன்றவை கிடைக்கும். சிவபெருமான் சுந்தரருக்காக தனது கையில் திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்து சுந்தரரின் பசியை போக்கிய தலம் என்ற பெருமையும் திருக்கச்சூருக்கு இருக்கின்றது. இந்த ஸ்தலத்துக்கு வந்த சுந்தரர் ஆலயத்தினுள் சென்று சிவபெருமானை பக்தியுடன் வழிபட்டு வெளிவந்தார். வெகு தொலைவில் இருந்து திருக்கச்சூர் வந்த காரணத்தினால் களைப்பும் அதனோடு பசியும் சேர்ந்து தள்ளாடியபடி கோவிலின் வெளியே உள்ள மண்டபத்தில் படுத்து கண்களை மூடுகின்றார். சுந்தரரின் நிலையை கண்ட இறைவன் கச்சபேஸ்வரர் ஓர் அந்தண உருவில் சுந்தரின் தோலை தட்டி எழுப்புகின்றார். அவரை உட்காரச் சொல்லி வாழை இலை விரித்து அன்னம் பரமாறி குடிக்க நீரும் கொடுக்கின்றார். அன்னம் பலவித வண்ணங்களுடனும் பல வகை சுவையோடும் இருப்பதை கண்ட சுந்தரர் காரணம் கேட்கின்றார். சமைத்து உணவு கொண்டு வர நேரம் இல்லாததால் பல வீடுகளுக்கு சென்று பிச்சை வாங்கி வந்து உணவு கொடுத்ததாக அந்தணர் சொல்கின்றார். அந்தணர் செயலில் நெகிழ்ந்து போன சுந்தரர் எதிரே உள்ள குளத்திற்கு சென்று கைகளை கழுவிக்கொண்டு திரும்பி வந்து பார்த்தால் அந்தணர் மாயமாய் மறைந்து போயிருக்கின்றார். இறைவனே தனக்காக திருக்கச்சூர் விதிகளில் தனது திருவடிகள் பதிய நடந்து சென்று பிச்சை எடுத்து அன்னமிட்டதை நினைத்து இறைவனின் கருணையை கண்டு மனம் உருகுகின்றார் சுந்தரர். இந்த ஆலயத்தின் அமைப்பை பார்ப்போமா? திருக்கச்சூர் தலம் ஆலக்கோவில் என்ற பெயருடன் அழைக்கப்படுகின்றது. இவ்வாலயத்தின் மூலவர் கச்சபேஸ்வரர் இருந்தாலும் இந்த ஆலயம் தியாகராஜ சுவாமி திருக்கோவில் என்றே அழைக்கப்படுகின்றது.
தொண்டை நாட்டில் உள்ள பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் தியாகராஜ சன்னதி உள்ள கோவில்களில் இந்த ஸ்தல கோவிலும் ஒன்றாகும். கிழக்கு திசையை நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயத்திற்கு கோபுரம் இல்லை. கோவிலுக்கு எதிரில் ஒரு பெரிய குளம் இருக்கின்றது. இது கூர்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. திருமால் கூர்மாவதாரம் எடுத்தபோது இந்த குளத்தை உண்டு பண்ணியதாக கருதுகிறார்கள். இந்த குளத்திற்கு அருகில்தான் சுந்தரர் வசிக்கலைப்பால் படுத்திருந்த 16 கால் மண்டபம் இருக்கின்றது. மண்டபத் தூண்களில் அழகிய சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. கிழக்குள்ள நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றவுடன் கிழக்கு வெளிப்பிரகாரத்தில் கொடிமரம், நந்தி, பலிபீடம் ஆகியவை இருக்கின்றன. தெற்கு வெளிப்பிரகாரத்தில் 27 தூண்களை உடைய நட்சத்திர மண்டபம் இருக்கின்றது. நட்சத்திர மண்டபத்தை கடந்து நேரே சென்றால் தியாகராஜ சன்னதி இருக்கின்றது. இவர் உபயவிடங்கர் என அழைக்கப்படுகின்றார். மகாவிஷ்ணுவுக்கு இந்த ஸ்தலத்தில் இறைவன் தனது நடனத்தை காட்டி அருள் இருக்கின்றார். நட்சத்திர மண்டபத்தில் உள்ள ஒரு தூணில் ஆமை உருவில் மகாவிஷ்ணு சிவலிங்கத்தை வழிபடும் சிற்பம் ஒன்று இருக்கின்றது. மண்டபத்தில் உள்ள தெற்கு வாயில் வழியாக உள்ளே சென்றால் இறைவி அஞ்சனாட்சியின் சன்னதி இருக்கின்றது. 4 திருக்கரங்களுடன் நின்ற நிலையில் அம்பாள் அருள்பாலிக்கின்றார். வலம் வருவதற்கு வசதியாக அம்மன் சன்னதி ஒரு தனி கோயிலாக இருக்கின்றது. அம்பாள் சன்னதி முன் உள்ள மண்டபத்திலிருந்து மற்றொரு கிழக்கு நோக்கிய வாயில் வழியாக உள்ளே சென்றால் கருவறையில் கிழக்கு நோக்கிய சன்னதியில் இறைவன் கச்சபேஸ்வரர் காட்சி தருகின்றார். திருமாலுக்கு அருளிய இவர் ஒரு சுயம்புலிங்கேஸ்வரர். கருவறை அகழி போன்ற அமைப்பு கொண்டது. கருவறை சுற்றில் தென்கிழக்கில் வடக்கு நோக்கிய நால்வர் சன்னதியை காணலாம். கருவறை சுற்றி வலம் வரும்போது வடக்கு சுற்றின் வடகிழக்கு மொழியில் நடராஜ சன்னதி அமைந்திருக்கின்றது. கருவறை கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகியோர் இருக்கின்றார்கள். வடக்கு வெளிப்பிரகாரத்தில் கிழக்கு நோக்கிய முருகன் சன்னதியும் விருந்திட்ட ஈஸ்வரர் சன்னதியும் அமைந்திருக்கின்றன. விருந்திட்ட ஈஸ்வரர் சன்னதிக்கு அருகே வடக்கு நோக்கிய சுந்தரர் சன்னதியும் அமையப்பட்டிருக்கின்றது. வடக்கு வெளிப்பிரகாரத்தில் தெற்கு நோக்கிய பைரவர் சன்னதியும் இருக்கின்றது. இந்த ஸ்தலத்தில் உள்ள இந்த பைரவர் சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஸ்தலம் ஒரு திருப்புகழ் வைப்பு தலம். இங்கு முருகப்பெருமான் ஒரு முகமும் 4 திருக்கரங்களும் கொண்டு இரு தேவியருடன் எழுந்தள்ளியிருக்கின்றார். இந்த ஸ்தல விருட்சமான ஆலமரம் மக நட்சத்திற்குரிய மரமாகும். ஆகவே மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ஸ்தல இறைவனை வழிபடுவது மிகவும் விசேஷமான ஒன்றாகும். திருக்கச்சூர் கோவிலின் இணை கோவிலான மலைக்கோவில் ஆலக்கோவிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இக்கோவிலில் குடிகொண்டிருக்கும் இறைவன் மருந்தீஸ்வரர் என்றும் இறைவி இருள்மிக்க அம்மை என்றும் அழைக்கப்படுகின்றார். ஆகவே நண்பர்களே, இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ரா ஸ்ரீதர்.